வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வெளிவந்த 3261 நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் 24 வெளி வந்துச்சு. அதை வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இது. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நம்ம பார்க்க போகிறோம், ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது. ஓகேங்களா? சரி, ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்க ஃப்ரண்ட் பேஜ் தான் வந்து எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ். ஓகேங்களா? இதில் வந்து இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா ssc.nic.in அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க பாருங்க, நோட்டீஸ் ஃபார் ஃபேஸ் 9 2021 செலெக்ஷன் போஸ்ட். இந்த போஸ்ட் வந்து செப்டம்பர் 24 வந்துச்சு. இதை தான் நம்ம இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே என்டர் ஆகி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கேட்குற எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ ரிஜிஸ்டர் நவுக்குள்ளே போயிடுச்சு. இல்லை பேசிக் டீட்டெயில் இருக்குது, அடிஷ்னல் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில் இருக்குது, ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் டீட்டெயில் இருக்குது. ஓகே, இப்போ பேசிக் டீட்டெயில் என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். ஆதார் இருக்கா இல்லையா? எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க. சப்போஸ் இல்லைனா நோன் கொடுத்தோன்னா இங்கே டைப் ஆஃப் ஐடி வருது, அதில் வந்து உங்கள்கிட்ட என்ன ஐடி இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கான நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்கிட்ட ஆதார் இருக்குது, எஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஆதார் நம்பரை டைப் பண்ண சொல்லுது. ஆதார் நம்பர் டைப் பண்ணுறேன். திருப்பியும் வெரிஃபை ஆதார் நம்பர். ஓகே, அப்புறம் வந்து நேம் டைப் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? ஓகே, வெரிஃபை நேம். ஃபாதர் நேம், வெரிஃபை ஃபாதர் நேம். மதர் நேம், வெரிஃபை மதர் நேம். இப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த் நம்ம செலக்ட் பண்ணணும். வெரிஃபை டேட் ஆஃப் பர்த். திரும்பி வெரிஃபை பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷனல் போர்டு, அதாவது வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். தமிழ்நாடு கவுன்சில் ஃபார் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் இருக்குது, தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இருக்குது. நம்ம வந்து தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அதை வந்து கிளிக் பண்ணணும். திரும்பியும் வெரிஃபை எஜுகேஷன் போர்டுன்னு கேட்குது. தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். இப்போ ரோல் நம்பர், நீங்கள் 10th வந்து நம்ம படித்தவங்களா 10th வந்து சர்டிஃபிகேட்டில் ரோல் நம்பர் இருக்கும், அந்த ரோல் நம்பர் பார்த்து டைப் பண்ணும். ரிஜிஸ்டர் நம்பர் 220353. வெரிஃபை ரோல் நம்பர். ஓகே, இயர் ஆஃப் பாசிங், எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. ஓகேங்களா? இயர் ஆஃப் பாசிங். வெரிஃபை இயர் ஆஃப் பாசிங். ஓகே, ஜெண்டர், லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்கே கேட்கும். மெட்ரிகுலேஷனா, ஹையர் செகண்டரியா, டிப்ளமோவா, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், பிஹெச்டி வரைக்கும் இருக்குது. நான் வந்து கிராஜுவேஷன். ஓகேங்களா? கிராஜுவேஷன். இப்போ மொபைல் நம்பர் நம்ம கொடுக்கணும். இந்த மொபைல் நம்பர் தான் நம்மளுக்கு ஓடிபி, அப்புறம் வந்து எக்ஸாம்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? கரெக்டான மொபைல் நம்பர் கொடுங்க. ஓகே, இப்போ இமெயில் ஐடி. வெரிஃபை இமெயில் ஐடி. ஓகே, இப்போ வந்து ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லி வருது, தமிழ்நாடு. ஓகே, இப்போ வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம சேவ் அப்படின்னு கொடுக்கணும். இந்த மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி சென்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள்.
இந்த பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக, அதாவது வந்து இப்போ நம்ம ஓடிபி வந்துடுச்சு, 14 நாளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு என்ன டீட்டெயில்ஸ், அதாவது நம்ம எடிட் பண்ண போகிறோமோ அது எல்லாமே வந்து 50 டேஸ்க்குள்ளே பண்ணிக்கணும். சப்போஸ் பண்ண மாட்டோம்னா இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நம்ம இப்போ ஒரு மொபைல் நம்பர் பண்ணோம்ல, அதுக்கு வந்து ஓடிபி போயிருக்கும். ஓகே, இப்போ வந்து அந்த ரிஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணுவோம். நம்ம ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். ஓகேங்களா? அதை நமக்கு டைப் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் நம்ம கொடுத்தோம்னா, நான் வந்து மெயில் ஐடியில் இருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டும் கொடுத்தேன், சேம் தான். ஆனால் எனக்கு வந்து உள்ளே போகலை. ஓகேங்களா? சம்டைம்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்டு அனுப்புவாங்க. அந்த பாஸ்வேர்டு நம்மளுக்கு ஞாபகம் இல்லாமல் கூட போகலாம். நீங்கள் வந்து நியூ பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, எனக்கு கொடுத்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்டு வரும். இப்போ எனக்கு வந்து நான் வேற ஒரு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது வந்து ஓல்டு பாஸ்வேர்டு. நியூ பாஸ்வேர்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஆனால் சில கண்டிஷன் கொடுத்துதான் பாருங்கள். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் மாற்றணும். ஒன்று வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒன் நம்பர் இருக்கணும், ஒன் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அட்லீஸ்ட் 8 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஓகே, இப்போ வந்து சப்மிட்னு கொடுக்கணும். யுவர் பாஸ்வேர்டு ஹஸ் பீன் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, நம்ம வந்து பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து யூசர் நேம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பாஸ்வேர்டு நியூவாக சேஞ்ச் பண்ணோம்ல, அந்த பாஸ்வேர்டு கொடுக்கணும். கீழே இருக்க கேப்சா டைப் பண்ணுங்க. சேம் நம்ம டிஎன்பிசியில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிஎன்பிசியில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பார்த்தீங்களா? ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த போஸ்ட் கேட்டாலும் உள்ளே போய் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து அந்த போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் என்ன கேட்குறாங்களோ நம்ம அதை எடிட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா? அதே சேம் ப்ராசஸ் தான் இதுலேயும், எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. ஓகே, இப்போ லாகின் பண்ணுவோம். நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தோமோ எல்லாமே வந்துட்டு இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஓகே நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி கேட்குது. ஓகேங்களா? கேட்டகரி என்னவோ அதை டிக் பண்ணிக்கணும். சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நோ மார்க்ஸ் கொடுத்துடலாம். இது வந்து டிசபிலிட்டி பேசினா தான் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதோட கேட்டகரி இருக்கும். அது என்ன கேட்டகரியோ பார்த்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எதுவும் தேவை கிடையாது. சரி, இது வந்து நம்மளோட அட்ரஸ், வீட்டு அட்ரஸ் நம்ம டைப் பண்ணணும். ஓகே, ஸ்டேட் தமிழ்நாடு, சென்னை, பின்கோடு வந்து ப்ரெசன்ட் அட்ரஸ் வந்து சேம் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸாக கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோன்னு கொடுங்க. ஓகே, நான் எஸ்ன்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் சேவ் பண்ணணும். ஓகேங்களா? அடிஷ்னல் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆர் சேவ்டு. மொத்தம் நம்ம பார்த்தோம்ல, பேசிக் டீட்டெயில் பார்த்தோம், அடிஷ்னல் டீட்டெயில் பார்த்தோம், அப்புறம் வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அதை வந்து சேவ் பண்ண சொல்லி வரும். மொத்தம் நம்ம 2 டீட்டெயில் இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இங்கே டிக்ளரேஷன் கேட்குது. ஓகேங்க, டிக்ளரேஷனில் வந்து ஐ அக்ரி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் அப்படின்னு கொடுங்க. ஓகே ஓகே, இப்போ மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதே மாதிரி இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேங்களா? அதை வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணணும். இப்போ இமெயில் என்ன வந்துருக்கு பார்ப்போம்.
ஓகே, ஒரு ஓடிபி வந்திருக்கு. 5616 5616 அப்படின்னு ஒரு ஓடிபி வந்திருக்கு. மொபைல் நம்பரில் ஒரு ஓடிபி வரும். ஓகேங்களா, அதையும் பார்த்து கொடுக்கணும். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஓடிபி வரும். ஓகேங்களா, ஓகே, அந்த ஓடிபி கொடுத்தாச்சு. கொடுத்து இந்த கேப்சா கொடுத்துக்கணும். சப்மிட் பண்ணுங்க. ஓகே, சப்மிட் பண்ணியாச்சா? பண்ணதுக்கப்புறம் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும், மாடிஃபிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, ரிசல்ட் அண்ட் மார்க். சப்போஸ் இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா நீங்கள் இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன், இப்போ வந்து நம்ம லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் தான் போகணும். ஓகேங்களா, அந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் போயாச்சு. பார்த்தீங்களா, Phase 9 2021 செலெக்ஷன் போஸ்ட் அது வந்து வந்திருக்கா. இதில் வந்து அப்ளை அப்படின்ற இடத்த நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணியாச்சு. நம்மளோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும். சிலதை மட்டும் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே. ரீஜன் டு விச் போஸ்ட், எந்த ரீஜனுக்கு நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம், அதாவது நம்ம வந்து சதர்ன் ரீஜனுக்கு தான் பண்ணணும். சதர்ன் ரீஜன் செலக்ட் பண்ணியாச்சு. போஸ்ட் கோட், ஓகேங்களா, நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, சப்போஸ் வந்து எக்ஸ்ரே டெக்னிக் அப்படின்னா நீங்கள் SR11221 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கோட் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களே அதில் வந்து நீங்கள் 73 or 74 பேஜ் சம்திங் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க பார்ப்போம். இல்லை, லாஸ்ட் பேஜ் தான். ஓகே, இது இருக்கு பாருங்கள், சதர்ன் ரீஜன். நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 2 3 12 கிட்டத்தட்ட 21 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதில் எலிஜிபிள்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு வந்து எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 21 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, 107வது பக்கத்தில் இருக்குது சதர்ன் ரீஜன். ஓகேங்களா, அவங்க குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, கிராஜுவேஷன், அபோவ் கிராஜுவேஷன். இந்த போஸ்டிங்க்கு வந்து கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் கிராஜுவேஷன் தான் கேட்குறாங்க. டெக்ஸ்டைல் டிசைனர் இருந்தால் கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் கிராஜுவேஷன் தான் கேட்குறாங்க. மெடிக்கல் அட்டெண்டன்ட் அப்படின்னாங்கன்னா மெட்ரிகுலேஷன் வரைக்கும் கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கீழே தான் வரும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து 107 இந்த பேஜில் சதர்ன் ரீஜன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை பார்த்து உங்களுக்கு எந்த போஸ்டிங் தேவைப்படுதோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து நான் இந்த போஸ்டிங் செலக்ட் பண்ணுறேன், எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா, பி கிராஜுவேஷன் தான் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றத நான் இது சூஸ் பண்ணுறேன். சென்டர் மொத்தம் 3 சென்டர் தான் சூஸ் பண்ண சொல்லி வருது. ஃபர்ஸ்ட் சென்டர், எப்பவுமே ஃபர்ஸ்ட் சென்டர் வந்து ப்ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. எந்த எந்த இடம் அப்படின்றத சென்னை சூஸ் பண்ண போகிறேன். சென்னை. செகண்ட் வந்து மதுரை சூஸ் பண்ணிக்கிறேன். தேர்ட் வந்து ஹைதராபாத் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லைன்னு கேட்குறாங்க, நோன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே டிசபிளாக தான் இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது வந்து நான் ஒரு போஸ்ட் செலக்ட் பண்ண பார்த்தீங்களா, இந்த போஸ்ட்டுக்கு வந்து எசென்ஷியலாக ஏதாவது கேட்பாங்களா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம இங்கே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் கிராஜுவேட் டிகிரி இன் சயின்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது, பாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அதுவுமே தரல. ஓகேங்களா, ஸோ வந்து ஃபைனலாக இங்கே ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கேட்குது, ஃபோட்டோ சூஸ் பண்ணுறேன். ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஃபோட்டோ சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டீஸில் வந்து நம்மளுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் 73rd பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோலாம் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து இருக்கக்கூடாது. பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது. எனக்கு அந்த மாதிரி 2 3 வாட்டி ரிஜெக்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் டார்க்காக இருந்ததுக்காக செல்ஃபி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், செல்ஃபி எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி கிளாஸ்லாம் போட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்னதாகவும் இங்கே சைடாக பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த கேப் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. 73rd பேஜில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் இதில் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டு ஃபோட்டோ கரெக்டாக எடுக்கணும்.
பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒயிட் அந்த மாதிரி இருக்கலாம், பின்னாடி கலர் கூட இருக்கலாம், ஆனால் ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 50 கேபியில் இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 10 கேபிலேருந்து 20 கேபியில் தான் இருக்கணும். ஓகேங்களா? பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். வெதர் த ஃபோட்டோகிராஃபி ஹஸ் டேக்கன் ஆன் ஆஃப்டர் 23/6/2021 எஸ் அப்படின்னு கொடுங்க. ஃபைனலாக டிக்ளரேஷன் வந்து ஐ அக்ரி கொடுத்துட்டு இந்த கேப்சா டைப் பண்ணுங்க. YJLKZ. ப்ரிவியூ கொடுங்க. ஓகே, ஏதாவது எரர் வந்தால் காமிக்கணும் நம்மளுக்கு. அதை பார்த்தீங்களா, வெதர் சீக்கிங் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். சாரி, நோன் கொடுத்துருங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருந்தால், அதாவது வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஏஜ் வந்து சம் போஸ்ட்டுக்கு வந்து 25 இருக்கும், சம் போஸ்ட்டுக்கு வந்து 27 இருக்கும். அந்த எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு சப்போஸ் ஏஜ் இல்லைன்னா நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்குவோம், இல்லைனா எரர் வரும். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து ப்ரிவ்யூ கொடுக்கலாம். ஓகே, ஒரு வாட்டி வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா. ஏன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுறதுன வாய்ப்பு நிறைய இருக்குது. எனக்கு 2-3 வாட்டி ஆயிருக்கு. அது மாதிரி ஃபோட்டோக்காக ஒரு வாய்ட் ஆயிருக்கு. ஓகே, ஃபோட்டோ வாட்டிக்கு 2 வாட்டி எனக்கு ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபோட்டோ மேட்டர் கரெக்டாக பார்த்துக்கோங்க, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால நான் சப்மிட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அதாவது ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு காமிக்குது. சப்போஸ் எடிட் பண்ணுற மாதிரி தான் அமௌண்ட் கேட்கும் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே கொடுத்துடலாம். ஓகே, பேமெண்ட் பண்ண சொல்லி கேட்குது. சரிங்களா? சப்போஸ் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து உமன் கேண்டிடேட்டு SC/ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீ கிடையாது. அது தவிர்த்து ஜென்ரல் இந்த மாதிரி OBC நார்மலாக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து 100 rupees பே பண்ண சொல்கிற மாதிரி வரும். நீங்கள் ஆமாம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு ஆன்லைன்லாம் ஆஃப்லைன்லாம் கேட்கும். நான் ஆன்லைனில் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன்லைனில் டிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஆஃப்லைனாக இருந்தீங்கன்னா ஆஃப்லைன் கொடுத்துட்டு ஜென்ரேட் செலான் ஃபார்ம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த செலான் ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள் ஆஃப்லைனாக இருந்தால். ஓகேங்களா? ஒரு ஃபார்ம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இந்த ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் நீங்கள் வந்து இது அமௌண்ட் வந்து பே பண்ண முடியும். ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். அதாவது அமௌண்ட் வந்து ஃபீ பே பண்ண முடியும் ஆஃப்லைனாக இருந்தால். இந்த ஜென்ரேட் ஃபார்ம் எடுத்துன்னு போயிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பண்ணிடலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அடுத்த மந்த், அதாவது நவம்பர் மந்த் 1ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா? லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, ஏன்னா SSC சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது. ஓகேங்களா? இது வந்து ஆஃப்லைனில் பண்ணுறது. சப்போஸ் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்படின்னு டிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க. எந்த பேங்க் நீங்கள் வந்து அதில் கேட்குற பேங்க்கை நீங்கள் கொடுத்து இந்த 100 rupees ஃபீ பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள் ப்ரொசீஜர் தான், இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகேங்களா? சப்போஸ் இதில் டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.